செய்தியாக பார்த்து வருகிறோம். தேவர் வழக்கு தொடர்பாக பதிலளிக்க உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. கள்ளர், மறவர், அகமுடையார் ஆகியவரை தேவர் சமுதாயம் என அறிவித்த அரசாணையை குறித்து பதிலளிக்க உச்சநீதிமன்றமானது உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் உங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். மேலும் விவரம். தமிழகத்தில் கள்ளர், மறவர், அகமுடையார் சேர்ந்த முக்குளத்தோர் சமுதாயத்தை தேவர் என்ற ஒரே பெயரில் அழைக்க கோரி கடந்த 1995ஆம் ஆண்டு தமிழக அரசு அரசாணை பிறப்பித்திருந்தது. ஆனால் இந்த அரசாணை இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. தேவர் என்ற பெயரில் அழைக்கப்படாதால் கள்ளர், அகமுடையார் பிரிவினர் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிலும், பிறைமல கள்ளர் மற்றும் மறவர் பிரிவினர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிரிவிலும் உள்ளனர். எனவே கள்ளர், மறவர், அகமுடையார் கொண்ட முக்குளத்தூர் சமுதாயத்தை தேவர் என்ற பெயரில் அழைக்க வேண்டும் என்ற அரசாணையை அமல்படுத்த வேண்டும் என மதுரையை சேர்ந்த ஸ்டாலின் பாஸ்கரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் இந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருந்தனர். இதனை எதிர்த்து ஸ்டாலின் பாஸ்கரன் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடானது செய்யப்பட்டு இருக்கிறது. அதில் அந்த அரசாணையை அமல்படுத்த தமிழக அரசிற்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கேட்டுக் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் சூரியகாந்த், PS நரசிம்மா அமர்வு மனு குறித்து தமிழக அரசு பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கினுடைய விசாரணையை ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.